வணக்கம் நண்பர்களே, நான் பண்டிட் ஆறுமுக செல்வன், திருநெல்வேலியிலிருந்து. இது ஒரு நினைவூட்டல் பதிவு. ஏற்கனவே போட்டிருப்போம். சிவராத்திரி பற்றியது. வருகிற இந்த ஆண்டு 2025 பிப்ரவரி மாதம் 26வது நாள், மாசி மாதம் 14ஆம் தேதி இரவு சிவராத்திரி. சிவராத்திரியோட ஸ்பெஷல் என்னென்னா, மாதம் சிவராத்திரி வரும். சதுர்த்தசி அமாவாசைக்கு முந்தைய சதுர்த்தசி திதி சிவராத்திரின்னு சொல்லுவாங்க. மற்ற மாத சிவராத்திரிக்கும் இந்த மாதம் வரக்கூடிய மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா, இந்த சிவராத்திரி அன்று வானிலிருந்து லுமினிஃபரஸ் ஈதர் அப்படிங்கிற ஒரு அலை பூமிக்கு வருது. அந்த அலையை நாம் உடலில் நம்முடைய மூளை பகுதியில் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இரவு கண் விழிக்க சொல்லுகிறோம். சிவாலயங்களுக்கு செல்லுகிறோம். சிவாலயங்கள் போகும் பொழுது அங்குள்ள கோபுரம் வழியாக, சிலைகள் வழியாக அந்த சக்தி இழுக்கப்பட்டு நமக்கு கிடைக்கிறது. சிவாலயம் போக முடிந்தவர்கள் செல்லலாம். முடியாதவர்கள் வீட்டிலேயே மொட்டை மாடியில் அமர்ந்து கொள்ளுங்கள். வீட்டுக்குள் இருப்பதை விட திறந்த வழியில் மொட்டை மாடியில் அமர்ந்து கொண்டு அந்த சக்தியை அடையலாம். தோராயமாக இரவு 12 மணிலிருந்து அதிகாலை 4 மணி வரை என்று ஒரு கணக்கு வைத்துக்கொண்டு விழித்திருக்க வேண்டும். உறங்கக்கூடாது, படுக்கக்கூடாது. நிறைய நம்ம செய்கிற தப்பு என்னென்னா, கோவிலுக்கு போகிறோம், தலகாணி போட கொண்டு போய் அங்கே போய் உள்ளே போய் படுத்துக்கிறோம். இது தவறு. தூக்கம் வருபவர்கள் வீட்டிலே இருந்து விடுங்கள், கோவிலுக்கு செல்ல வேண்டாம். நோக்கம் என்னவென்றால், அந்த லுமினிஃபரஸ் ஈதருங்கிற அந்த சக்தி, அந்த அலை நம் உடலில் பரவி ஒரு நல்ல ஆக்க சக்தியாக பயன்படும், வருடம் முழுக்கும் பயன்பட தரக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும் என்பதாகும். ஆகவே நம்மால் பிறருக்கு உதவ முடியாவிட்டாலும் இடையூறு செய்யாமல் இருக்கலாம் இல்லையா? போகிறவங்களுக்கு விரதம் இருப்பது அவசியம். விரதம் என்றால் பட்டினி இருப்பது. முடியாதவர்கள் உண்ணலாம். சிலருக்கு உடல் பலவீனங்கள், சுகர் போன்ற நோய் இருப்பவர்கள், மயக்கம் வந்துவிடும் என்பவர்கள் விரதம் இருக்க வேண்டாம். அரைகுறை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். முடிந்தவரை வயிறை காலியாக வைத்திருந்தால் அந்த சக்தியை உணர்வது எளிதாக இருக்கும். சிவாலயங்களுக்கு செல்வது சிறப்பு. போட்டி போட்டுக்கிட்டு உண்டை கட்டி சாப்பிட்றதுக்கோ, அங்கே கொடுக்குற புளியோதரை சாப்பிட்றதுக்கோ போக வேண்டாம். இறை உணர்வோடு கிடைக்கின்ற ஈதரை, லுமினிஃபரஸ் ஈதரை அனுபவிக்க திறந்த வழிகளில், சில புண்ணிய ஸ்தலங்களில் திறந்த வழிகளில் சுற்றி திரிந்தாலே போதும். மலைகள், காடுகள் போன்ற புண்ணிய ஸ்தலங்கள் நிறைய இருக்குது. பொதிகை போன்ற இடங்கள்லாம் இருக்குது. யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்களாம் அதை பயன்படுத்திக்கிங்க. உறங்க தான் வேணும், என்னால் முழிக்க முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டிலேயே உறங்கிக் கொள்ளுங்கள். ஆலயத்திற்குள் சென்று உறங்காதீர்கள். உங்களுடைய உறக்க அலைகள் இருக்கு இல்லையா, உங்கள்கிட்ட வெளியேறக்கூடிய கெட்ட அலைகள், அந்த அலைகள் ஆலயத்தில் பரவி நல்ல சக்திகளை தடுத்துவிடும் என்பதை மறக்க வேண்டாம். தயவு செய்து கேட்கிறேன், யாருக்கும் தொந்தரவு செய்யாதீர்கள். சிவாலயங்களுக்கு செல்லுங்கள். சிவராத்திரியை முழுமையாக பயன்படுத்துங்கள். அந்த சக்தி வருடத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கிறது. மாசி மாதம் சதுர்த்தசி திதி அன்று இரவு ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்லியிருக்கேன் 12 to 4ன்னு. அது எப்போ வருங்கிறது அதுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. நம்ம ஒரு கால்குலேஷனில் சொல்கிறோம், அது சரியாக இருக்குமா இருக்காதான்லாம் தெரியாது. ஆகவே அன்று இரவு முழுதும் விழித்திருப்பது நல்லது அன்று என்று முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள். நம்ம பொதுவாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஓசோன் லேயர் வரி திறந்திருக்கும், அதிலிருந்து நல்ல ஆக்சிஜன், நைட்ரஜன் கிடைக்கும் என்று சொல்வது போல, இந்த ஒரு நாள் இந்த லுமினிஃபரஸ் ஈதரை அனுபவியுங்கள். அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே, சந்திப்போம்.